புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவரும் தொழிலதிபருமான ராமச்சந்திரன் தனது 60வது பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தை இலவசமாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை கம்பன் கழக தலைவரும் தொழிலதிபருமான ராமச்சந்திரன் தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடினார். எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை சார்பில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தின் சாவியை மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணியிடம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். அப்போது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் கம்பன் கழக தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தனது பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவக் கல்லூரிக்கு இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கிய கம்பன் கழக தலைவருக்கு பலரும் பாராட்டை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை நகர்பகுதியில் உள்ள நகர்மன்ற வளாகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தொழிலதிபர் ராமச்சந்திரன் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். மேலும் இரத்த தானம் செய்து வரும் சூழலில் இரத்த வங்கியும் ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் தனது வாழ்க்கையில் முன்னேறிய அனுபவத்தையும் கூறி தற்போது உள்ள இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் ராமச்சந்திரனுக்கு பலரும் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இரத்த தான முகாமில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி மருத்துவர் சரவணன் தலைமையில் மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. தொழிலதிபர் ராமச்சந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை சார்பில் இலவச அவசரகால ஊர்தி வழங்கியும் இரத்த தான முகாம் நடைபெற்று ஏராளமானோர் இரத்த தானம் செய்த வகையிலும் நாம் அனைவரையும் மனதார பாராட்டுவோம், வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். you